வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற கிராம நிர்வாக அலுவலருடைய முதல் மாத சம்பளம் எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அவருக்கு சம்பள விவரம் 7th பே கமிஷன் படி 19,500லேருந்து 71,900 வரைக்கும் நிலை 8ல் வச்சுருக்காங்க, லெவல் 8ல் வச்சுருக்காங்க. ஸோ உடைய அடிப்படை ஊதியம் 19,500 உடைய பேசிக் பே. அகவிலைப்படி 55% பார்த்திங்கன்னா டிஆர்எஸ் அலவன்ஸ் 10,725 வரும். ஸோ வீட்டு வாடகைப்படி ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் 800 மருத்துவப்படி மெடிக்கல் அலவன்ஸ் 300 பயணப்படி ஃபிக்ஸடு ட்ராவல் அலவன்ஸ் சேஃப்டியை 400 ஸோ 31,725 அவர் முதல் மாத சம்பளம் அவருடைய ஊதிய விவரமாகும். ஸோ கட்டாய பிடித்தம் அவருக்கு என்னென்ன பிடிப்பாங்க, சிபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அவருக்கு 10% அடிப்படை ஊதியத்திலையும் அகவிலைப்படியிலையும் சேர்த்து 10% அப்படின்னா 3,023 அவருக்கு சிபிஎஸ் பிடிப்பாங்க. புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தினுடைய அந்த இன்சூரன்ஸ் 300 பிடிக்கிறாங்க. குடும்ப நல நிதி 110 பிடிக்கிறாங்க. ஃபேமிலி ஃபண்டு பெனிஃபிட் ஃபண்டு 110 ஸ்பெஷல் ப்ராவிடென்ட் ஃபண்ட் 70 பிடிக்கிறாங்க. ஸோ 3,503 அவருக்கு கட்டாய பிடித்தம் போயிடுவாங்க. ஸோ அவருக்கு முதல் மாதம் இந்த விவரப்படி பார்த்திங்கன்னா மொத்த தொகை 31,725 மொத்த கட்டாய பிடித்தம் 3,503 மைனஸ் பண்ணிட்டோம்னா நிகர ஊதியம் வரவு 28,222 அவருக்கு முதல் மாத சம்பளம் ஏறும். ஸோ இவருடைய சம்பள சீட்டில் கையெழுத்திடுபவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வட்டாட்சியர். இதுதான் அவருடைய முதல் மாத சம்பளம். இவங்க தேர்வு முறை எப்படி பண்ணுறாங்க, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக தான் கிராம நிர்வாக அலுவலர் தேர்ந்தெடுக்கிறாங்க. குரூப் 4ல் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய நியமன அதிகாரி பார்த்திங்கன்னா வருவாய் கோட்டாட்சியர் அல்லது சாராட்சியர்னு இருப்பாங்க. ஸோ வருவாய் கோட்டாட்சியர் அப்படின்னா குரூப் 1 லெவலில் எழுதி வந்தவங்களுக்கு வருவாய் கோட்டாட்சின்னு சொல்லுவாங்க. சாராட்சியர் அப்படின்னா சப் கலெக்டர், அவங்க யூபிஎஸ்சி எழுதி அந்த டிவிஷன் லெவலில் பார்த்தாங்க அப்படின்னா அவங்க சப் கலெக்டர்னு சொல்லுவாங்க. வருவாய் கோட்டாட்சியர்னா ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர். ஸோ இவங்க தான் விஓஓ பார்த்திங்கன்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு நியமன அதிகாரி. ஸோ இவங்களுக்கு பதவி உயர்வு பார்த்திங்கன்னா முன்னாடி 10 வருஷம் இருந்திருக்கு. ஸோ அதற்கு அடுத்து இப்போ 6 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்களுக்கு முதுநிலை வருவாய் ஆய்வாளர் பதவி கொடுப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல் சீனியாரிட்டி தான், அந்தந்த மாவட்ட முதுநிலை அடிப்படையில் தான் இவங்களுக்கு பதவி உயர்வு கொடுக்குறாங்க. பதவி உயர்வு கொடுக்கும் பொழுது இவங்களுக்கு 1/3 அப்படிங்கிற மாதிரி விஓஓ ஜூனியர் அசிஸ்டண்ட்டு டைப்பிஸ்ட்டு. ஸோ இவங்களை 1/3 அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. 9 போஸ்ட் அப்படின்னா விஓவுக்கு அதில் 3 போஸ்ட் பதவி உயர்வு கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. பதவி உயர்வுடைய படிநிலைகள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு கிராம நிர்வாக அலுவலராக ஒருத்தர் பொறுப்புக்கு வந்த உடனே அவர் 6 வருஷம் கட்டாயமாக வேலையில் இருக்கணும். அந்த விஓ பார்க்கணும். விஓ அடுத்து 6 வருஷத்துக்கு அப்புறம் அவர் பேனலில் முதுநிலை வருவாய் ஆய்வாளருக்கு தகுதியான நபர். அதற்கடுத்து துணை வட்டாட்சியர், அதற்கடுத்து வட்டாட்சியர். ஸோ முதுநிலை வருவாய் ஆய்வாளர் ஆகணும் அப்படின்னா இவங்க டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் டெஸ்ட்லாம் இவங்க எழுதணும். இவங்க மொத்தம் ஏபிசி டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அதுக்கடுத்து அட்மினிஸ்ட்ரேஷன் ட்ரைனிங் சொல்லிட்டு ஒன்று வைப்பாங்க, நிர்வாக பயிற்சின்னு ஒன்று வைப்பாங்க. அதுக்கடுத்து சர்வே ட்ரைனிங் சொல்லிட்டு ஒரு 30 நாள் கொடுப்பாங்க. இதையெல்லாம் முடிச்சுட்டு டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் 4 எக்ஸாம் ஃபஸ்ட்டு இருக்கும். ஃபஸ்ட் 4 எக்ஸாம் அதை பாஸ் பண்ணாங்க அப்படின்னா அடுத்து முதுநிலை வருவாய் ஆய்வாளருக்கு தகுதியான நபர்கள், தகுதியான எலிஜிபிளான பர்சனாக இருப்பாங்க. ஸோ அது டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் பொறுத்ததுக்கு ரெவென்யூ பேப்பர் இருக்கும். ரெவென்யூ பேப்பர் பார்ட் 1, ரெவென்யூ பேப்பர் பார்ட் 2, ரெவென்யூ பேப்பர் பார்ட் 3, அப்புறம் ஆஃபீஸ் மேனுவல் டெஸ்ட்டு. இந்த 4 பாஸ் பண்ணாங்க அப்படின்னா அடுத்து முதுநிலை வருவாய் ஆய்வாளருக்கு பதவி உயர்வுக்கு எலிஜிபிளான பர்சன் ஆவாங்க. இந்த விஓனுடைய முதல் மாத சம்பள விவரம் இது. நான் அடுத்தடுத்த அப்டேட் கொடுக்குறேன். ஏற்கனவே நம்ம பஞ்சாயத்து செக்ரட்டரி, வில்லேஜ் அசிஸ்டண்ட்டு, அங்கன்வாடி பணியாளர், இந்த மாதிரி ஒவ்வொரு நபருக்கும் முதல் மாத சம்பளம் எவ்வளோ ஏறும் அப்படிங்கிற இதை நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க. தேங்க்யூ.